ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து ஃபார்மசி அண்ட் நர்சிங் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போட்டு வரோம். அதில் ஒரு ரெக்யர்மெண்ட் வந்தாலும் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோவாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் ஷேர் பண்ண முடிஞ்சால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது எது ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசி வேகன்சி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போட்டிருக்காங்க. அதாவது எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸு, சேஃப்கார்டு, இஎஸ்ஐசி எல்லாம் நிறைய ரெக்யர்மெண்ட் வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் டெல்லி அந்த வெப்சைட்டில் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் ரெக்யர்மெண்ட் எக்ஸாமினேஷன் CRE 2024 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பர்மனன்ட் போஸ்ட் தான். என்னென்ன எய்ம்ஸில் எங்கெங்கே ரெக்யர்மெண்ட் அப்படின்னு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து வீடியோ வந்து லென்த் ஆகும். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த www.aimsexam.ac அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் மோடு வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டேட்டு பார்த்தீங்கன்னா 25லேருந்து 16th அக்டோபர் வரைக்கும் தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்ட்டு நான் ப்ரீஃபாக ஒரு வீடியோ போடுறேன். டெமோ வீடியோ வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பரில் தான் இருக்கும் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் வைக்கிறாங்க. OMR ஷீட்லாம் கிடையாது. என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. 17லேருந்து 20 டிசம்பருக்குள்ளே நடக்கும். ஆர் வந்து 15 டேஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அது எந்த டேட்னு வந்து சொல்ல மாட்டோம் டிசம்பரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மிட் கார்டு வந்து ஒரு 10 டேஸ் ஆர் 7 டேஸ் முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்றைக்கு அதில் வந்து டேட்டு என்றைக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அன்றைக்கி டேட்டு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டலாக வந்து 100 மார்க் வைக்கிறாங்க. அதில் வந்து 100 கொஷின் இருக்கும். 25 கொஷின் வந்து ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூடு, ரீசனிங் அதெல்லாம் வரும். அது என்னென்ன டாபிக் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மிச்ச 75 இது தான் வந்து நம்ம டொமைன் ரிலேட்டடாக வரும். அதாவது ஃபார்மசி ரிலேட்டட் வரும். அதில் என்னென்ன படிக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ வந்து லென்த் ஆகும். இதுதான் வந்து 100 மார்க் தான் எழுதுவீங்க டோட்டலாக. அதில் வந்து கட் ஆஃப் தான் செலக்ட் பண்ணுவாங்க. எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பென்சிங் அட்டெண்டன்ட் பாட்னாவில் வந்து டோட்டலாக ஒரு வேகன்சி. அண்ட் தென் ஃபார்மா கெமிஸ்ட் ராய்ப்பூரில் வந்து ஒரு வேகன்சி. ஃபார்மசிஸ்ட் பிலாஸ்பூரில் வந்து 6 வேகன்சி. ஃபார்மசிஸ்ட் CAPFயில் வந்து 6 வேகன்சி. நெக்ஸ்ட்டு டெல்லியில் வந்து ஒரு 12 வேகன்சி. சேஃப்கார்டு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 3. ESIசியில் மொத்தம் 118 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பல்க் வேகன்சி. மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த காமன் ரெக்யூர்மெண்ட் வந்து நெக்ஸ்ட்டு டைம் இதே வேகன்சியில் வருமா அப்படின்றது டவுட்டு. ESIC வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து நமக்கு விட்டுருந்தாங்க 2023ல். அதில் வந்து 4 வேகன்சி தான் விட்டாங்க. அதில் வந்து 2 பேர் தான் பாஸ் ஆனாங்க. மிச்சம் 2 பேர் வந்து அதாவது 2 வேகன்ஸாக ஃபில் ஆச்சு. மிச்சம் 2 வேகன்சி வந்து அப்படியே தான் வேக்கண்ட்டாக இருந்தது. ஸோ யாருக்கு லக் இருக்கோ கிடைக்கும், யார் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ கிடைக்கும். நீங்கள் மறக்காமல் அப்ளை பண்ணிவிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் பல்க் வேகன்சி இந்த அளவுக்கு வருமா அப்படின்றது டவுட்டு தான். இந்த வர சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணால் போதும். நான் அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து நான் இது பண்ணுறேன். நமக்கான வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது. அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் அதில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். இல்லை டீட்டெயிலாக வேணும், டெமோ வீடியோ வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது தேவையோ நான் பண்ண ரெடி. உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சொன்னால் ஓகே, நான் பண்ணிடுறேன். ஏன்னா இது வந்து தமிழ் சேனலில் எங்கேயும் போஸ்ட் ஆகலை. நான் வந்து இது ஒரு ஹிந்தி சேனலில் தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதை பார்த்துட்டு சரி தமிழில் யாரும் போடலை, ஃபார்மசி ரெக்யூர்மெண்ட் பல்காக வந்திருக்கு அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த கைட்லைன்ஸ் ஆனாலும் சரி மறக்காமல் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் குரூப் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நமக்கு வந்து சப்போர்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டு உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.